ஏழ்மையின் காதலன் பாகம் 11 10ஆம் ஆண்டின் பொதுக்கூட்டம். அசிசி நகரில் 10ஆம் ஆண்டு சாதாரண பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொர்சியுங்குலாவை சுற்றி மரக்கிளைகளால் குடிசைகள் அமைக்கப்பட்டு மேற்கூரையை பாய்களால் மூடினார்கள். ஆதலால் அக்கூட்டத்திற்கு பாய்களின் கூட்டம் என்று பெயர் வழங்கலாயிற்று. அன்று அப்பகுதி பட்டணம் போன்று பொலிவுற்றிருந்தது. காவி உடையணிந்த துறவிகள் தேனீக்களைப் போல் எங்கும் நிறைந்திருந்தனர். மலை சரிவுகளெல்லாம் வரிசை வரிசையாக குடிசைகள் காணப்பட்டன. ஆங்காங்கே சிலர் மடங்களில் தங்கிவிட்டார். எனினும் 5000க்கும் அதிகமான துறவர சகோதரர்கள் வந்து குழுமினர். இறுதியாக பிரபுக்களும் சந்நியாச சபை தலைவர்கள் சிலரும் புடைசூழ கர்தினால் யூகோலின் குதிரையை விட்டு இறங்கி கால் அணியையும் மேல் சட்டையும் நீக்கினார். உள்ளே அவர் காவி அங்கி அணிந்திருப்பதை பார்த்து எல்லோரும் சகோதரர் யூகோலின், சகோதரர் சகோதரர் என்று ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்தார்கள். அவர்தான் கூட்டத்திற்கு தலைமை தாங்க அழைக்கப்பட்டிருந்தார். பெரிய பாடற்பூசை தொடக்கமாயிற்று. பிரான்சிஸ் பீட பணியாளராயிருந்து உதவி புரிந்தார். நற்செய்தி வாசிக்கப்பட்ட பின் திருவுரை நிகழ்த்தப்பட்டது. அதில் பிரான்சிஸ் இவ்வுலக காரியங்களின் மட்டில் புறக்கணிப்பு, கீழ்ப்படிதல், கற்பு, மன எளிமை, தாட்சி, பிறரன்பு, ஆத்ம இரட்சண்ய ஆவல், மனமகிழ்ச்சி, சாந்தம், எச்சரிக்கை, மன அமைதி முதலிய புண்ணியங்களைப் பற்றி வற்புறுத்தியும் உடல்நலத்தை பற்றிய கவலை வேண்டாம் என்றும் தெளிவாக எடுத்துக் கூறினார். முடிவுரையாக, இதோ இந்த பூசைக்கு உதவும் இந்த ரொட்டி யாசகத்தால் கிடைத்தது. இந்த ரசம் கடின உழைப்பால் கிடைத்த பலனாகும். இந்த நீர் பிறர் அன்பினுடையவும் கீழ்ப்படுதலுடையவும் திருச்சபையினுடையவும் அறிகுறியாகும் என்று சொல்லி முடித்தார். யாவரும் அவ்வுரையை கேட்டு கண்ணீருடன் கடவுளுக்கு நன்றி நவின்றனர். நன்றி கீதத்துடன் திருப்பலி பூசை முடிவுற்றது. கூட்டம் தொடங்கி அதில் ஆன்மீக காரியங்களை பற்றி விவாதித்தனர். ஐயங்கள் அகற்றப்பட்டன. பூசையில் நிகழ்த்திய திருவுரையில் உணவை பற்றிய கவலை வேண்டாம் என்றமையால் நண்பகல் 12 மணி ஆகியும் ஒருவரும் அதை பற்றி நினைக்கவே இல்லை. நேரம் ஆக ஆக பசி கடுகியது. சிலர் முறையிட்டனர். திடீரென 5000 பேருக்கு எங்கிருந்து உணவு தயாரிப்பது? பிரான்சிஸ் கோவிலை அடைந்து முகங்குப்புற விழுந்து வேண்டினார். தேவ பராமரிப்பை என்னவென்று உரைப்பது? ஊர்களினின்றும் மலைச்சரிவுகளினின்றும் பட்டணம் பட்டிகளினின்றும் ஏராளமான உணவு வகைகள் வண்டிகள் வாகனங்கள் வழியாக வந்திறங்கின. கோழி இறைச்சி, பன்றி இறைச்சி, மீன், முட்டை, மரக்கறி வகைகள், பால்கட்டி, பழ வகைகள், ரொட்டி முதலிய யாவும் ஏராளமாக தேவைக்கு அதிகமாகவே வந்து இறங்கின. அத்துடன் சாப்பிடும் தட்டுகளும் கத்தி, முள், கரண்டிகளும் கொண்டு வந்தனர். பிரபுக்கள் அவைகளை துறவிகளுக்கு பரிமாறுவதில் மகிழ்ச்சி அடைந்ததோடு அதுவே தமக்கு ஒரு பேராக எண்ணினார்கள். மலை குகைகளிலும் குடிசைகளிலும் தங்கி சிறிதளவு ரொட்டியும் தண்ணீரும் உண்டு வந்த துறவிகளுக்கு இது ஒரு பெரும் விருந்தாக காணப்பட்டது. எல்லாரும் திருப்தியாக உண்டனர். தங்கை ஆசாரத்தை முன்னிட்டு அக்கூட்டத்திற்கு வந்திருந்த சாமிநாதர் இத்தகையதொரு தெய்வீக கிருபையை பார்த்து தம் சகோதரர்களுக்கும் மேலான மன எளிமையை கற்பித்தார். பொதுக்கூட்டத்திற்கென உணவுப் பொருட்கள் சேர்த்து வைப்பது அவசியம் என படித்தவர்களான சகோதரர்களில் சிலர் எண்ணினர். அதை கர்தினாலிடம் எடுத்துரைத்து ஒழுங்கு செய்ய கேட்டுக்கொண்டார்கள். கர்தினால் வெகு மரியாதை வணக்கத்துடன் பிரான்சிஸை அழைத்து அறிவாளிகளான சகோதரர்களின் விருப்பத்தை வெளியிட்டு புனித அகுஸ்தினார், புனித டொமினிக் சபை ஒழுங்குகளில் சிலவற்றை தம் ஒழுங்குகளுடன் சேர்த்துக் கொள்வதில் குற்றம் ஒன்றுமில்லை என தம் இசைவையும் வெளியிட்டார். பிரான்சிஸ் கர்தினாலை பொர்சியுங்குலாவிற்கு அழைத்து சென்று ஜெபித்துக் கொண்டிருந்த சகோதரர்கள் முன்னிலையில், மிகவும் பிரிய சகோதரர்களே, இறைவன் எளிய வாழ்க்கைக்கு என்னை அழைத்தார். நீங்களும் நானும் விருப்பமுள்ள மற்றவரும் இவ்வாழ்க்கையை கடைபிடித்து வாழ்வோம். மற்றெந்த சபைகளைப் பற்றியும் என்னிடம் பேச வேண்டாம். நமது ஒழுங்கில் எத்தகைய மாற்றமும் தேவையில்லை. புனித ஆசீர்வாதப்பர், புனித அகுஸ்தின், புனித டொமினிக் இவர்களின் ஒழுங்குகள் நமக்கு வேண்டாம். இறைவன் அருள் கூர்ந்து எனக்கு காட்டியருளிய ஒழுங்குமுறைகளே போதுமானவை. அவர் எனக்கு கற்பித்தவைகளில் நான் பிரமாணிக்கம் தவறேன். அவர் என்னை நடத்தி ஆழ்வார். மனித அறிவிற்கு அது பைத்தியக்காரத்தனமாக தோன்றலாம். அதை பற்றி நான் எந்த ஒழுங்கையும் மாற்றப் போவதில்லை. உமது விஞ்ஞானத்தையும் வேத சாஸ்திரத்தையும் கடவுள் சபிப்பார். இறைவனின் சினம் நமது சபையின் மேல் இறங்குவதை நான் காண்கிறேன். நம்மில் சிலர் தேவ அழைத்தலை இழந்து சபையை விட்டு நீங்குவார்கள் என்று தீர்க்க தரிசனமாய் அறிவித்தார். இத்தகைய பயங்கர சொற்களை கேட்டு கர்தினாலும் ஒழுங்கில் மாற்றம் வேண்டும் என்ற சகோதர துறவிகளும் திகிலடைந்து மனம் கலங்கி சிரம் தாழ்த்தினார்கள். நூற்றுக்கணக்கான ஏனைய சகோதரர்கள் வானம்பாடியைப் போல் பாடி முகமலர்ச்சியாக ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். அதன் வழியாய் தம் இசைவை குறிப்பால் உணர்த்தினார்கள். பிரான்சிஸ் அவர்களை நெடுந்தூர நாடுகளுக்கு போதிக்க அனுப்பினார். அவர்கள் இன்னும் அனுமதித்தால் பெறவில்லையே என்றபோது பிரான்சிஸ் அவர்களை நோக்கி, கிறிஸ்துநாதர் தம் சீடர்களை போதிக்க அனுப்பிய போது அனுமதி சீட்டாக எதை கொடுத்து அனுப்பினார்? ஒன்றுமில்லையே என்றதும் துறவிகள் தந்தையின் சொற்களின் நம்பிக்கை கொண்டு புறப்பட்டார்கள். பிரான்சிஸ் கருப்பர்கள் வாழும் வட ஆப்பிரிக்காவின் ஒரு பகுதியாகிய எகிப்தை தமக்கென தெரிந்து கொண்டு கர்தினாலின் அனுமதியை கேட்டு நின்றார். துறவிகளின் கூட்டத்தை பார்ப்பதற்காக வந்த சபை தலைவர்கள், குருக்கள், பிரபுக்கள் முதலிய பலரும் சகோதரரின் வறுமை, ஜபதவம், பக்தி,
ஒழுக்கம், அமைதி, கீழ்ப்படிதல், பரலோக இன்பம் ஆகியவற்றைக் கண்டு வியந்தார்கள். அதையொட்டி தத்தம் ஆன்ம ஈடேற்றத்தை பற்றி சிந்தித்து ஏறக்குறைய 500க்கும் அதிகமான பேர் சபையில் சேர உடன்பட்டார்கள். துறவிகளில் பலர் மிஞ்சிய தவ முயற்சிகளால் உடல்நலம் குன்றி அகால மரணமடைய நேர்ந்தது. அன்றியும் சிலர் நோய்வாய்ப்பட்டு துன்புற்றனர். ஆகவே பிரான்சிஸ் தேவ ஊழியத்திற்கும் பிற ஆன்ம ஈடேற்றத்திற்கும் இடரலாயிருக்கும் மிஞ்சிய தவ முயற்சிகளை விளக்கினார். கம்பி கண்ணறைகளைக் கொண்ட மார்பு கவசத்தையும் இடையில் அணியும் இரும்பு கச்சையும் கொண்டு வந்து தரும்படி சகோதரர்களுக்கு பணித்தார். அவைகள் 500க்கும் அதிகமாகவே இருந்தன. அவை அனைத்தையும் புனித தந்தை கர்தினாலுக்கு காண்பித்தார். அழகை இப்புது சபையால் ஏற்பட்ட பக்தி பற்றுதலையும் தவ ஒழுக்கத்தையும் கண்டு அச்சம் கொண்டு ஆயிரக்கணக்கான அலகைகளை ஒன்று கூட்டி சபையை நாசமாக்க ஆலோசனை செய்தது. பலவந்தத்தினால் தங்கள் கருத்து நிறைவுற்றதென்றினிய அலகைகள் உடல் இன்பம், அகங்காரம், ஒழுங்கினம் முதலிய குறைபாடுடைய பிரபுகளையும் கல்விமான்களையும் மென்மையான இளைஞர்களையும் சபையில் சேர்க்க முயன்றது. இதனை புனிதர் தேவ தரிசனையால் அறிந்து கொண்டார். ஆத்ம ரட்சணி அலுவலில் தாம் செய்து வரும் எண்ணிலடங்கா நன்மைகளைக் கண்ட அலகைகள் தமக்கெதிராய் கூட்டம் போடுவதை பேய் பிடித்த ஒரு பெண்ணின் வாயிலாய் முன்கூட்டியே அறிந்திருந்தார். ஆதலால் அவர் 2 நாட்கள் ஜப தியானத்தில் நிலைத்து சமணசுகளின் உதவியும் இறையருளையும் இறந்து மன்றாடினார். பின்னும் தம் சகோதரர்களுக்கு அழகையின் தந்திர ஆலோசனையை அறிவித்து அவைகள் மட்டில் அவர்கள் செலுத்த வேண்டிய கவனம், விழிப்பு முதலியவற்றை கற்பித்தார். ஆயினும் உயர்குலத்தவரும் கல்விமான்களும் இளைஞர்களும் துறவரத்திற்கு அவசியமானவர்கள்தான். அவர்களும் இறைவனால் அழைக்கப்பட்டிருப்பதனால் அவர்களை பொதுபட வேண்டாமென்று விலக்குவது முறையன்று. இவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு முன் போதிய தாழ்மை, புண்ணியத்தில் திடம், வறுமையில் விருப்பு உண்டா என்பதை ஆராய்ந்து பார்த்து இத்தகைய நற்குணங்கள் உடையவர்களை மட்டும் துறவிகளாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டார். புனித தந்தை தம் துறவிகளின் உள்ளத்தில் அகங்காரத்தை வேரோடு களைந்து தாட்சியும் பரிசுத்த கற்பும் செழித்து வளர கண்ணும் கருத்துமாயிருந்தார். ஒருநாள் கர்தினால் ஈகோலின் தாம் ஆற்றிய திருவுரை முடிவில் தம் சகோதரர்களை புகழ்ந்து பேசினார். இதை அறிந்த பிரான்சிஸ் அடுத்த திருவுரையில் அவர்களின் குறைகளை சுட்டிக்காட்டி அவர்கள் மனதில் அகங்கார எண்ணம் ஏற்படாமல் தடுத்தார். கூட்டத்தின் தீர்மானங்கள். தூர நாடுகளில் போதிக்கச் சென்றவர்கள் திரும்பி வந்து பற்பல இடங்களில் தங்களுக்கு நேரிட்ட இன்னல்களை தந்தையிடம் எடுத்துரைத்து போதிப்பதற்கு பரிசுத்த பாப்பானவரின் நிரந்தரமான உத்தரவு பெற்றுத் தரும்படி கேட்டார்கள். அதற்கு நம் பரிசுத்த தந்தை இவ்வாறான இடையூறுகள் நேரிடாவண்ணம் அந்தந்த ஆயர்களிடமும் குருக்களிடமும் தகுந்த மேரை மரியாதை வணக்கத்துடன் பேசி உத்தரவு பெற்றுக்கொண்டு அவர்களோடு எப்பொழுதும் ஒற்றுமை சமாதானமாய் போதிப்பது எவ்வளவோ புகழ்ச்சிக்குரியதென்று கூறினார். அதுவன்றியும் போதிப்பதற்கு வேண்டிய நிரந்தரமான ஆதாரங்களையும் திருமறை தலைவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். கர்தினால்மார்களில் பலர் அவர்களுக்கு உதவியாக கடிதங்களும் கொடுத்தார்கள். பின்னும் இக்கூட்டத்தில் 3 முக்கியமான காரியங்கள் தீர்மானிக்கப்பட்டன. அதாவது, சனிக்கிழமை தோறும் அமலோற்பவையாகிய கன்னிமரியாளின் மகிமைக்காக பாடற்பூசை நிறைவேற்றப்படல் வேண்டும். இரண்டாவதாக, புனித ராயப்பரும் சின்னப்பரும் தங்கள் சபைக்கு ஆதரவாக இருந்ததினால் அவர்களுக்கு தோத்திரமாக ஒரு சில ஜபங்கள் செய்யப்படுதல் வேண்டும். மூன்றாவது, சபையைச் சேர்ந்த எல்லா மடங்களும் கோயில்களும் கட்டும் வகைகளில் எளிமை விளங்குதல் வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டன. பிரான்சிஸ் மீண்டும் தம் சகோதரர்களை போதிக்க அனுப்புகையில் பரிசுத்த பாப்பானவரின் நிருபமும் கர்தினால்மார்களின் செல்வாக்கு கடிதங்களோடு தாம் குருக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பணிவுடன் எழுதிய கடிதமும் கொடுத்து அனுப்பினார். குருக்களுக்கு எழுதிய கடிதத்தில் மிக தாட்சியும் வணக்கமும் தெரிவித்து தேவநற்கருணை மட்டில் மிகுந்த பக்தியும் வணக்கமும் கற்பித்து எவ்வித ஆசார குறையும் ஏற்படாவண்ணம் விழிப்பாயிருந்து எழுதினார். அதிகாரிகளுக்கு எழுதிய கடிதத்தில் தமது வணக்கம் தெரிவித்து ஒரு நாள் மரணமும் தேவ தீர்வையும் வருமென நினைவூட்டி தவம் செய்யவும் திவ்ய நன்மை உட்கொள்ளவும் கடவுள் அவர்களுக்கு தந்த அதிகாரத்தின் நிமித்தம் அவருக்கு நன்றி செலுத்தவும் அவர்களது அதிகாரத்திற்குட்பட்ட அனைவரும் மாலை வேளையில் எல்லாவல்ல இறைவனை நினைத்து நன்றி கூறும்படி ஒரு வெளி அடையாளத்தால் அவர்களுக்கு அறிவிக்குமாறும் கற்பித்தார். அந்தந்த நாட்டு சபை தலைவர்களுக்கும் எழுதிய நிருபத்தின் வழியாக தங்கள் விபரீதமான செயல்களை மற்றவர்கள் வேறுவிதமாய் எண்ணிய போதிலும் அதனால் இறைவன் முன்னிலையில் அவர்கள் குற்றமற்றவர்கள் ஆவதில்லை என்பதை அவர்களுக்கு நினைவூட்டினார். மேலும் தாம் குருக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் எழுதிய கடிதங்களை அவர்கள் வசம் ஒப்படைக்கவும் கேட்டுக்கொண்டார். இந்த கடிதத்தினால் விளைந்த நன்மைகள் எண்ணிலடங்கா ஏட்டிலடங்கா. கூட்டம் இனிது முடிவுற்றது. துறவிகள் தமக்கென்று குறிக்கப்பட்ட நாட்டை நோக்கி புறப்பட்டு போனார்கள். மறை ஆயர்களும் அரசர்களும் குறிப்பாக பிரான்ஸ் நாட்டு 9 வயது லூயிஸ் மன்னரும் துறவிகளை வரவேற்று ஆதரவளித்து அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அதுவே அவர்கள் சபைக்கு பெரும் நன்மையாயிருந்தது.